திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி அருகே பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவி அளித்து வரும் நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரம். வணக்கம் ஷாம். பழனியில் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவி மற்றும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மருத்துவ சேவை வழங்கப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தேவியான திருக்கல்யாணம் நாளையும் திரு தேரோட்டம் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதிலிருந்து பாத யாத்திரையாக முருக பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். பழனி அடுத்த ஆயக்குடி அருகே திண்டுக்கல் சாலையில் நடந்து வரும் முருக பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மருத்துவ உதவிகள் செய்து வருகின்றனர். காகிதம் இல்ல தரக்கட்டளை நிறுவனர் அஜ்மத் அலி மற்றும் ஆயக்குடி ஜமாத் சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு கால் வலியை போக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் நெடுந்தூரம் முருக பக்தர்கள் நெடுந்தூரம் நடந்து வருவதை அடுத்து இஸ்லாமியர்கள் முருக பக்தர்களுக்கு கால்களில் மருந்துகளை தடவிவிட்டு சேவைகளை செய்து வருகின்றனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக பறைசாற்றும் வகையில் மருத்துவ முகாம் அமைத்து கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். இது திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தை செய்து கொடுக்கும் வகையில் விரும்பத்தக்க நிகழ்வு நடைபெற்று வரும் நிலையில் 3ஆம் படை வீடான பழனியில் இஸ்லாமியர்கள் முருக பக்தர்களுக்கு சேவை செய்யும் நிகழ்வு பாராட்டையும் பெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.